வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ் இன் தமிழ். இந்த கிராஷ் கோர்ஸ் சீரிஸில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜஸ்லேருந்தும் இந்த பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டிலேருந்தும் டுகெதர் 3 கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜஸ் பார்த்துட்டோம். அது வந்து மேலே ஐகார்டில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம பார்த்துக்கோங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு பொட்டன்ஷியல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பொட்டன்ஷியலில் ரெகுலராக ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸ்லேருந்து தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நமக்கு தேவையான ஃபார்முலாஸ் என்னென்னா பொட்டன்ஷியலோட ஜென்ரல் ஃபார்முலா V = ஒர்க் டன் டு மூவ் அ யூனிட் சார்ஜ். இது நம்ம புக்கில் பார்த்துருப்போம். இன்னொரு ஃபார்முலா வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணி Q/4πε0 Rன்னு இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன் E = -dV/dl இருக்கும், இல்லை dx இருக்கும். ஏதாவது ஒன்று லென்த்தை டிஃபைன் பண்ணுற மாதிரி இந்த ரிலேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ரிலேஷனை நம்ம ஜஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஷியேட் ஃபார்மேட்டில் இல்லாமல் எழுதினோம்னா இதை E.L இல்லை E.any டிஸ்டன்ஸ்னு எழுதலாம். V டாட் இல்லையா, E = இதில் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் V = E.Dன்னு வரும். இந்த ரிலேஷனும் நமக்கு முக்கியமானது. இந்த ரிலேஷன் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டிஃபரன்ஷியல் ஃபார்முலாவில். இந்த மைனஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைரெக்ஷனில் பொட்டன்ஷியல் வந்து குறைஞ்சிக்கிட்டு போகும். அதை தான் இதை டிஃபைன் பண்ணுது. தென் இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஒர்க் டன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒர்க் டன் கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம், Q/∆V சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் Q/Vன்னு வரும். அதை ∆V எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணோம்னா ∆V பொட்டன்ஷியல் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மாறும். அந்த டிஃபரன்ஸை ப்ளேஸ் பண்ணோம்னா ஒர்க் டன் என்னன்னு தெரியும். இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி மட்டும்தான் நமக்கு நீட்டில் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சில கொஸ்டின்ஸ் பார்த்தாலாம் இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். 2017 கேட்ட கொஸ்டின் இந்த டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராமில் 20 வாட் டு 40 வோல்ட் A to B மூவ் பண்ணணுங்கிறாங்க ஒரு சார்ஜை, பாசிட்டிவ் சார்ஜை. அதுக்கு அடுத்ததில் 20 to 40. ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். 2017 கேட்ட கொஸ்டின். ஏ ஆப்ஷன் வந்து 20 வாட் டு 40 மூவ் பண்ணுறாங்க. பி ஆப்ஷன் 20 to 40 தான். சி ஆப்ஷன் 10 to 30. டி ஆப்ஷன் 20 to 40 இல்லையா, எல்லாமே வோல்ட்டில் இருக்குது. இது ஈக்வி பொட்டன்ஷியல் ரீஜியன் ஆஃப் ஈக்வி பொட்டன்ஷியல்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லேயே ரீஜியன் ஆஃப் ஈக்வி பொட்டன்ஷியல்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் பாருங்கள், நமக்கு என்ன தெரியும், ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னாலே ஒரு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு சார்ஜை மூவ் பண்ண, இப்போ இது ஒரு சர்ஃபேஸ், இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குது, இது ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், இதுவும் ஈக்வி பொட்டன்ஷியல், இந்த பாயிண்ட் எல்லாமே ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சார்ஜை இந்த இடத்துல மூவ் பண்ண we need not to do any work done to move சார்ஜ் இன் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து 0 அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். அதை தான் நம்ம ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னு டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இவங்க கொடுத்த கேஸ்லலாம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார்முலா V = W/Q. அதை நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், Q/∆Vன்னு ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த டிஃபரன்ஸு என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ∆V என்னங்கிறத பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு கேஸில் ∆V எவ்வளவு, 20 தான். செகண்ட் கேஸில் ∆V அகைன் 20 வாட். இதில் ∆V சேஞ்ச் இன் V 20 - 40 அப்படி போடுறோம். இதில் 30 - 10. இதில் சேஞ்ச் இன் V அகைன் 40 - 20 ∆V. எல்லாத்துலேயும் பாருங்கள் டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், இந்த ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் இன் ஆல் 4 கேசஸ் ஒர்க் டன் இஸ் சேம் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ ஒர்க் டன் வந்து சேம் ஒர்க் டன்னாக இருக்கும். பொட்டன்ஷியலில் ரொம்ப முக்கியமான டைப்புன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ப்ராப்ளம் தான். இதுதான் இனிமேல் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா முக்கியமான ஈக்குவேஷன் வச்சு வந்திருக்கு. 2015 கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க, பார்த்துருவோம். இப்போ V = நமக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் XYJயில் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. பொட்டன்ஷியலுக்கு ஒரு வெக்டாராக 3 டைமென்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்டில், E at point 1,1,0 என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே we know that ஃபார்முலா என்ன தெரியும், E = -dV/dx or dLன்னு காமனாக சொல்லுவோம் இல்லையா. காமனாக ஏதாவது ஒரு dLன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பண்ணுறது எல்லாமே நமக்கு 3 டைமென்ஷன் இருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். அந்தந்த கோஆர்டினேட்டை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள்.
பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 12th மேத்ஸில் வந்திருக்கும். ஸோ மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ காம்போனண்ட். ஐ காம்போனண்ட்டுங்கிறது எக்ஸ் காம்போனண்ட் வச்சு பண்ண போகிறோம். அது வந்து ஒரு கோஆர்டினேட், ஐ கோஆர்டினேட் மட்டும். ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ஆஃப் ஜே காம்போனண்ட்டு ப்ளஸ் டோ வி பை டோ இசட் ஆஃப் கே காம்போனண்ட். இந்த மாதிரி அந்தந்த தனித்தனி ஆக்சிஸில் அந்தந்த கோஆர்டினேட்டில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம்? இந்த டிஃபரன்ஷியேஷன் தெரியாதவங்க பாருங்கள். டிஃபரன்ஷியேஷன் கிடையாது, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவோம், டோன்னு சொல்லுவோம், இல்லை சில யார் சொல்லுவாங்க, சிக்மான்னு சொல்லுவாங்க. ஓகே, மைனஸ் அவுட் இருக்குது. மைனஸ் வந்து இந்த ஃபார்முலா உள்ள மைனஸ் தான். இந்த டோ வி பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ காம்பவுண்ட் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும். ஒய் அண்ட் இசட் எல்லாம் ஜஸ்ட் ட்ரீட் அஸ் கான்ஸ்டன்ட், அதுக்கு எதுவும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடக்கூடாது. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்த மட்டும் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் எல்லாம் 1 ஆயிரும் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் 2x ஆகும், எக்ஸ்ன்னு இருந்தால் 1 ஆகும். அப்போ இங்கே எக்ஸ் 1 ஆயிடுச்சு அப்படின்னா இது ரெண்டையும் கான்ஸ்டன்ட் நினச்சிக்கிட்டு 6y, இந்த டோ வி பை டோ எக்ஸுங்கிறது இந்த டேர்மை பண்ணோம்னா 6yன்னு வந்துடுது. வேறு எங்கே எக்ஸ் இருக்குது? இங்கே எக்ஸ் இல்லை, இங்கேயும் எக்ஸ் இல்லை. ஸோ ஐ ப்ளஸ் டோ வி பை டோ ஒய்யை வச்சு பண்ண போகிறோம். ஒய்யை வச்சு பண்ணும்போது பாருங்கள், இந்த டேர்மில் ஒய் இருக்குது, ஒய் 1 ஆயிரும். 1 ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 6x இருக்கும். மைனஸ் இந்த டேர்மில் ஒய் இருக்குது, ஒய்யை பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? ஜஸ்ட் 1 ஆகும். ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த டேர்மில் இருக்கிற ஒய், இந்த ஒய் 1 ஆயிடுது. அப்போ 2z மட்டும் இருக்கும். ப்ளஸ் 2z ஆஃப், இதுதான் ஜே காம்பனண்ட்டு. இந்த டேர்முக்கு தான் இந்த ஃபுல்லாக எழுதியிருக்கேன். இது ஃபுல்லாக சேர்ந்தது வந்து இந்த டேர்ம், செகண்ட் டேர்ம், ஜே காம்பனண்ட் உள்ள டேர்ம். ப்ளஸ் இசட் வந்து ஒரே ஒரு டேர்மில் மட்டும்தான் இருக்குது. இந்த இசட்டுக்கு மட்டும் 1 ஆயிடுச்சு. 1 ஆயிடுச்சுன்னா இது என்ன ஆகுது? 2y ஆயிரும். 2y இது கே காம்பனண்ட்டு. ஓகேங்களா? இப்போ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணோன்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் ஃபார்மில் கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு என்ன வேணும்? இந்த பாயிண்டில் 1,1,0ங்கிற பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்டிருக்கான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் 1,1,0 ஈக்குவல் டு ஜஸ்ட்டு எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க, ஒய்க்கு 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க, இசட்டுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். மைனஸ் ஒயில் வந்து ஒய்யோட வேல்யூ 1, அப்போ 6i ப்ளஸ் எக்ஸுக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க, அப்போ 6 மைனஸ் 1 ப்ளஸ் ஜெட்டுக்கு வந்து 0 கொடுத்துருக்காங்க, 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க ஆஃப் ஜே காம்போனண்ட்டு ப்ளஸ் ஒய்க்கு வந்து 1 2k காம்போனண்ட்டு. இதை சிம்பிளை பண்ணால் மைனஸ் 6i, இது 6 மைனஸ் 1 5, மைனஸ் 5j வெளியே வரும்போது மைனஸ் 5 ஆயிரும். இது வந்து மைனஸ் 2k. இது ஆப்ஷன் இருக்கா? மைனஸ் வெளியே எடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், இந்த மைனஸ் வெளியே வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் ப்ளஸ் போட்டுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கோம். பண்ணதில் ஈக்கான வேல்யூஸ், கோஆர்டினேட்டோட வேல்யூஸ் 1,1,0 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலா வச்சு கண்டிப்பாக கொஷின்ஸ் ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான டைப்பு இந்த பொட்டன்ஷியலில் இந்த டைப் தான். 2014 கேட்ட கொஷின் இதே மாதிரி பொட்டன்ஷியல் வந்து 3 கோஆர்டினேட்டில் ஒரு வெக்டார் எக்ஸ்பிரஷனாக கொடுத்துட்டு நமக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. போனது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்டில் கேட்டிருந்தாங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஃபீல்டு கால்குலேட் பண்ணிட்டு ஃபீல்டுலேருந்து ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். அதே ஸ்டெப்ஸு ரிப்பீட் பண்ணுங்கள். E ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎல். இதில் நான் என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் டோ வி பை டோ எக்ஸு ஆஃப் ஐ காம்போனண்ட்டு ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ஆஃப் ஜே காம்போனண்ட் ப்ளஸ் டோ வி பை டோ z ஆஃப் k காம்போனண்ட். எல்லாமே அந்தந்த யூனிட் வெக்டார்ஸ் வச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு இதை பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம் பாருங்கள். மைனஸ் அவுட்டில் இருக்குது. எக்ஸை வச்சு பண்ணால் ஃபஸ்ட் டேர்ம் 6 ஆயிரும், ஐ மட்டும் இருக்கும், இந்த ஐ ஃபார்முலா உள்ள ஐ ப்ளஸ் செகண்ட் டேர்ம் என்ன வருது? எக்ஸ் வந்து 1 ஆயிடுது, மைனஸ் 8y மீதி இதை சேர்த்தே ஃபஸ்ட் டேர்மில் எழுதிடலாம். 2 டேர்மில் இருந்துச்சுன்னா இது வந்து 6 ஆயிடுது, மைனஸ் இதில் 1 போட்டோம்னா 8y ஆயிரும், இன்ட்டு ஐ காம்பவுண்ட் முடிச்சிடலாம். ப்ளஸ் இப்போ ஒய் உள்ளதெல்லாம் பாருங்கள், செகண்ட் டேர்மில் தான் ஒய் இருக்குது. ஸோ மைனஸ் 8x ஒய் 1 ஆயிடுச்சுன்னா, இங்கே ஒய் 1 ஆயிடுச்சுன்னா மைனஸ் 8 மட்டும் இருக்கும், ப்ளஸ் இங்கே 6z இருக்கும். இது வந்து என்னது? ஜே காம்போனண்ட்டு. ப்ளஸ் ஜெட்டுக்கு எழுதலாம்.
ஒரே ஒரு டேர்மில் மட்டும்தான் இருக்குது 6y k காம்பனண்ட் ஆகும். இதில் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பாயிண்ட் கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் அட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அட் 1,1,1 கொடுத்துருக்காங்க. சார்ஜ் வந்து 2 கூலும் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் என்னன்னு கிடச்சிரும். ஸோ -6 இதில் 1 சப்ஸ்டிட் பண்ணால் 6 - 8 என்ன ஆகும், -2y ஆகுமா. அடுத்து ப்ளஸ் இதில் 1 சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஸோ -8 ஆகும், -8 இது 1 சப்ஸ்டிட் பண்ணால் +6 ஆகும் ஆஃப் j. இதில் 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 6kன்னு வந்துடும். இப்போ மைனஸோட மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது வந்து +2y ஆகும். இது -16 இது ஒரு +6. ஸோ -10 -10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது, +10j ஆகுது. இந்த மைனஸ் உள்ளே போகும் -6k ஆயிரும். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் கிடச்சிருச்சு. இதுதான் நம்ம லாஸ்ட்டு ப்ராப்ளம்லாம் பண்ணது. இதுதான் இதோட வேலை முடிஞ்சது. இப்போ நமக்கு கேட்டது வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் நமக்கு என்ன தெரியும், Q × Eன்னு தெரியுமா ஃபார்முலா. ஃபோர்ஸ் F = QE ஃபார்முலா தெரியும். இதில் Q என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. E வந்து நமக்கு வெக்டார் ஃபார்மில் இருக்குது. அப்போ இதோட மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணுங்கள். மேக்னிடியூட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், மாடுலஸ் ஆஃப் E வெக்டார் வந்து எப்படி √, அதோட x² + y² + z². அப்போ 2² + 10² ப்ளஸ் -6 த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ இது என்ன வரும், 4 + 100 + 36 √140. 140 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 140னா 2 பண்ணோம்னா 2 × 17 போடலாமா. 2 × 70 70 இன்னொரு 2 × 35 எழுதலாம். ஓகேவா. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 35 வந்து 70, 70 × 2 வந்து 140 வரும். அப்போ இதில் ஒரு 2 காமன் அவுட் எடுத்துடலாம். அப்போ நமக்கு என்ன வரும், 2 × √35 வரும். 2 × √35 வரும். அப்போ இங்கே ஏற்கனவே இது வந்து 2 கூலும் கொடுத்துருக்காங்க. × 2√35ங்கிறது மாட் ஈயோட வேல்யூ இங்கே நம்ம கால்குலேட் பண்ணது. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம்னா 4 × √35 நியூட்டன்ஸு. இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் பாருங்கள். அதில் இதோட வேலை முடிஞ்சது. நம்ம எக்ஸ்ட்ரா எஃப் மட்டும் கேட்கறனால QE கால்குலேட் பண்ணுறோம். ப்ராப்ளம் 2014ல் இந்த பொட்டன்ஷியல் வந்து கேட்டது. ஒரு கண்டக்டிங் ஸ்பியர் இருக்குது. அந்த கண்டக்டிங் ஸ்பியரில் உள்ள சார்ஜ் வந்து Q கொடுத்துட்றாங்க. சரியா. கொடுத்துட்டு நமக்கு கேட்டிருக்கு வந்து பொட்டன்ஷியல் என்ன இருக்கும் அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும் அட் த சென்டர் கேட்டிருக்காங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டில் எவ்வளோ இருக்கும், இதோட ரேடியஸ் வந்து 6 இருந்துச்சுன்னா சென்டர் பாயிண்ட்டில் என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே. நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த சார்ஜஸ் வந்து ரிசைடிங் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்னு பார்த்துருக்கோம். அப்போ சர்ஃபேஸில் தான் எல்லா சார்ஜ் இருக்குது. டோட்டல் Qங்கிற சார்ஜ் வந்து சர்ஃபேஸில் இருக்குது. சர்ஃபேஸில் இருந்தால் இன்சைட் த சர்ஃபேஸ் வந்து சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ் வந்து 0னால ஃபீல்டு வந்து 0ன்னு நமக்கு ஆப்வியஸாக தெரியும். இன்சைடு வெளியே போகும்போது தான் ஃபீல்டு இருக்கும். நம்ம Q/4πε0r² அந்த ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த R யூஸ் ஆகும். ஓகே. உள்ளே வரும்போது பொட்டன்ஷியலுங்கிறது என்னென்னா எல்லா பாயிண்ட்லேயுமே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். இங்கே உள்ள சார்ஜை வச்சு இந்த சார்ஜோட 360 டிகிரியில் எல்லா டிஸ்டன்ஸ்லையுமே அந்த பொட்டன்ஷியல் இருந்துக்கிட்டே இருக்கும். உள்ள பொட்டன்ஷியல் வந்து நமக்கு டைரக்ட் ஃபார்முலா Q/4πε0r. ரொம்ப டைரெக்டாக ஃபார்முலா கேட்குற மாதிரி தான். இதில் ஒரு இடத்துல 0 வரனால இது ரெண்டையும் ஒரு கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இந்த யூனிட்டில் நம்ம தியரியெலாம் பெருசாக டீச் பண்ணலாம். ஏன்னா தியரிஸ்லாம் நமக்கு தேவையில்லை. அதில் உள்ள என்ன எக்ஸ்ட்ராக்ட் என்ன ஃபார்முலா நமக்கு ப்ராப்ளம் சால்வாக பண்ண யூஸ் பண்ணது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. அது போக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு தேவையான பேசிக் ஐடியாவை ரீகால் பண்ணால் போதும். ஃபுல்லாக தியரி டீச் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஏரியா விட்டுறக்கூடாதுங்கிறனால நான் ப்ராப்ளம்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பேசிக் நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் புக்கில் ரீகால் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கனாலே நமக்கு போதுமானது. நமக்கு 40 கொஸ்டின்ஸ் மேலே ப்ராப்ளம் தான் கேட்கறனால அந்த ஆஸ்பெக்ட்டை நம்ம படிச்சுக்கலாம். இப்போ இந்த நாலேஜ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனால் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். உள்ள இன்சைட் சென்டரில் வந்து அதே Q/4πε0r பொட்டன்ஷியலோட ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா. இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியும், சார்ஜஸ் வந்து ரிசைடிங் ஆன் த சர்ஃபேஸ்னால் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சிஸ்டம் வந்து ஒன்றுமே இல்லை, 0 இருக்குது. அப்போ சார்ஜ் 0 இருந்தால் there is no எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லுவோம். வெளியே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். வேறு பொட்டன்ஷியல் வந்து உள்ளேயும் இருக்கும் வெளியும் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது வந்து கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியல் உள்ள டிஃபரன்ஸ் வச்சே கேட்குறாங்க. எந்த பாயிண்ட்டில் வந்து பொட்டன்ஷியல் வந்து மேக்ஸிமாக இருக்குன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமா இல்லை எல்லா பாயிண்ட்லையும் சேமாக இருக்குது. ஆப்ஷன் வச்சு பார்த்தாலும் நமக்கு தெரியுது எந்த பாயிண்ட்லன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், E = -dV/dl இப்படி ஒரு ஃபார்முலா தெரியும். ஓகே. லென்த்தை வச்சு இல்லை dV/dxன்னு இருக்கலாம் சில புக்கில். ஸோ இந்த ஃபார்முலா தெரியும். இந்த மைனஸ் வந்து நமக்கு எதை சொல்லுது,
பொட்டன்ஷியலோட டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும், இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனில் பொட்டன்ஷியல் குறைஞ்சிட்டே போகும். விச் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் அந்த ஃபீல்டை நோக்கி போகும்போது, எலக்ட்ரிக் ஃபீல்டை நோக்கி போகும்போது பொட்டன்ஷியல் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இங்கே இருக்கக்கூடிய வியை விட இது கம்மியாக இருக்கும், அடுத்த வி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அடுத்த வி இன்னும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி பொட்டன்ஷியல் வந்து குறைஞ்சிட்டே போகும். இன்னொரு எப்படி சொல்லலாம், பொட்டன்ஷியலோட டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சிட்டே போகணும்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய இ வேல்யூட இங்கே உள்ள இ வேல்யூ கம்மியாக இருக்கும், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இ வேல்யூ அதோட கம்மியாக இருக்கும், இது அதோட கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இதை தான் இந்த மைனஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்போ இவங்க கொடுத்துருக்கூடிய டயக்ராமில் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஒரு பாயிண்ட் ஏ பாயிண்ட்டு, அதோட கொஞ்சம் பின்னாடி சின்னு ஒரு பாயிண்ட்டு, அதோட பின்னாடி பின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் ஃபீல்டு டைரெக்ஷன். இந்த ஃபீல்டு டைரெக்ஷனில் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறோம். அப்போ இருக்கிறதுலே கம்மியான பொட்டன்ஷியல் எங்கே இருக்கும், ஏல இருக்கும். அப்போ விஏல உள்ள பொட்டன்ஷியலோட விசியில் பொட்டன்ஷியல் கூட இருக்குமா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த டைரெக்ஷனில் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இதை விஏ இங்கே உள்ள பொட்டன்ஷியல் சி வந்து கண்டிப்பாக தப்பாக இருக்க பாருங்க, இல்லை இதே டைரெக்ஷனில் தான் விபி தான் இருக்கிறதே மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ஆப்போசிட்டில் இருக்குது. இதோட பொட்டன்ஷியல் வந்து எதை விட அதிகமாக இருக்கும், சிஏ விட அதிகமாக இருக்கும். அதோட பொட்டன்ஷியல் வந்து எதை விட அதிகமாக இருக்கும், ஏ விட அதிகமாக இருக்கும். அப்போ இருக்கிறதே பொட்டன்ஷியல் எங்கே அதிகமாக இருக்குது, எந்த பாயிண்ட் ரொம்ப தூரமாக இருக்கோ, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் வந்து எந்த பாயிண்ட் ரொம்ப தள்ளி இருக்கோ அந்த பாயிண்டில் தான் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியாக தான் கேட்குறாங்க. இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதுலேயும் அந்த வெக்டாரில் நம்ம பார்த்த 2 ப்ராப்ளம் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்த டாபிக் கெப்பாசிட்டன்ஸு என்னங்கிறத பார்த்துருவோம். கெப்பாசிட்டன்ஸு இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம போன வீடியோவில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, சார்ஜஸ்ஸு, காஸ்லாம் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ பொட்டன்ஷியல் பார்த்துருக்கோம் இந்த 2வது எபிசோடில். இந்த யூனிட்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நான் சொல்கிறது வந்து கெப்பாசிட்டன்ஸு. கெப்பாசிட்டன்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டினுக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. எந்த வருஷத்துலையும் 2 கொஸ்டின் கேட்ட வருஷங்கள்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுலேயும் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து கெப்பாசிட்டன்ஸ் தான் இந்த யூனிட்டில். கெப்பாசிட்டன்ஸை தரவாக பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் என்னென்ன தியரி இருக்கோ எல்லாமே பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர் கேட்ட ப்ராப்ளம் பார்த்தாலும் 2019 இல்லை கெப்பாசிட்டன்ஸில் நமக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் முதல் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். C is equal to, அதோட டெஃபினிஷனு C equal to Q/V. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டியில் நம்ம என்ன டெரைவ் பண்ணி வச்சுருப்போம், C equal to epsilon naught A/D. இதில் நம்ம முக்கியமானது ஒன்று சொல்லணும். இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணாமல் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சார்ஜை டிபெண்ட் பண்ணி இல்லை, ஏன்னா இதில் சார்ஜே இல்லை பாருங்கள், இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ். சரிங்களா, Qவே இல்லை. நமக்கு நெட்டாக கிடைக்கக்கூடிய ஃபார்முலாவில் இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ். ஒரு கெப்பாசிட்டரை நம்ம சார்ஜ் பண்ணுறோம், கெப்பாசிட்டன்ஸோட பர்பஸே ஒரு பொட்டன்ஷியல் சப்ளை பண்ணி அதில் சார்ஜை வந்து டெபாசிட் பண்ணுறது தான் சார்ஜ். எவ்வளோ சார்ஜ் அதில் டெபாசிட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம கெப்பாசிட்டன்ஸாக மெஷர் பண்ணுறோம். ஆனால் அந்த கெப்பாசிட்டன்ஸே எதை டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது, இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ். அண்டு நம்ம சப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் சப்ளை பண்ண தான் சார்ஜ் வந்து அந்த பிளேட்டில் வந்து டெபாசிட் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா. எப்படி இருக்குது, ஒரு பேட்ரி போட்டிருக்கோம், இந்த பேட்டரியில் வந்து V பொட்டன்ஷியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இதில் கொடுக்குறோம். அப்போ இது இனிஷியலாக அன்சார்ஜ் கண்டிஷனில் இருக்கும். இப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் போய்கிட்டே இருக்குது. இந்த சார்ஜஸ் வந்து இந்த கெப்பாசிட்டரில் 2 பக்கமும் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். டெபாசிட் ஆகிடுச்சுன்னா இதில் ஒரு செர்டைன் எக்ஸ் ஃபேரடு இதோட கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸில் இந்த சார்ஜையும் டிபெண்ட் பண்ணாமல் தான் இருக்குது, நம்ம சப்ளை பண்ண பொட்டன்ஷியலையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த பிளேட்டுக்கு நம்ம என்ன மெட்டல் யூஸ் பண்ணோம், நேச்சர் ஆஃப் மெட்டல் இதையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது. இண்டிபெண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் மெட்டல் யூஸ்டு. அண்டு திக்னஸ், அந்த மெட்டலோட திக்னஸ், இது எல்லாமே டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஏரியாவையும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ், இண்டிபெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல், இண்டிபெண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் மெட்டல் யூஸ்டு, இண்டிபெண்ட் ஆஃப் திக்னஸ் ஆஃப் மெட்டல். இது ரொம்ப முக்கியமானது. இத்தனை எல்லாமே அது கூட ரொம்ப ரிலேட்டான விஷயம். ஆனால் அது எதையுமே டிபெண்ட் பண்ணாமல் தான் இருக்குது இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஓகே, அதுக்கப்புறம் இதில் எனர்ஜி என்ன இருக்கும், எனர்ஜி ஸ்டோர்டு என்ன கெப்பாசிட்டர் என்ன இருக்கும் அப்படின்னா ½ CV² நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். இதில் CVக்கு பதிலாக இதை ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணினா என்ன வரும், ½ Q²/C வரும். அப்புறம் ½ QVன்னு ஒரு ஃபார்முலா வரும். ஓகே, இது 2 தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது. டைஎலக்ட்ரிக் வைக்கும் போது கெப்பாசிட்டன்ஸில் என்ன ஆகும், டைஎலக்ட்ரிக்
டைஎலக்ட்ரிக் வந்து மீடியம், ரெண்டு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர்னா இதுக்கு நடுவில் மீடியம் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். சம்மதர் மீடியமாக ஒரு வாட்டர் மீடியமாவோ மெட்டல் மீடியமாவோ ஏர் மீடியத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது மீடியமாக ஃபில் பண்ணோம்னா இந்த டைஎலக்ட்ரிக் ஒரு ஆயில் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேவாக இருந்துச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸில் பொறுத்தளவில் அந்த நியூ கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்னா K into C ஆகும். விச் மீன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைஎலக்ட்ரிக் ப்ளேஸ் பண்ணும்போது இங்கே ஒரு 2 மைக்ரோ ஃபேரட் டெபாசிட் ஆகும்னு வச்சுக்கோங்க. இனிஷியல் வேல்யூ வந்து 2 மைக்ரோ ஃபேரட் இருக்குது அப்படின்னா டைஎலக்ட்ரிக் K 1 உள்ளதை வச்சுட்டோம் அப்படின்னா K வந்து இப்போ 2 உள்ளதை வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து 4 மைக்ரோ ஃபேரட் ஆகும். கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் டைஎலக்ட்ரிக் வைக்கிறனால. ஏன் இது முக்கியமாக நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டைஎலக்ட்ரிக் வைக்கிறனால டிக்ரீஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு டைஎலக்ட்ரிக் வைக்கிறனால டிக்ரீஸ் ஆகும். நம்ம இந்த 3 பற்றி தான் இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்க்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு, பொட்டன்ஷியல், கெப்பாசிட்டன்ஸு இந்த ரெண்டுமே டைஎலக்ட்ரிக்னால குறையும். ஃபீல்டும் குறையும், பொட்டன்ஷியலும் குறையும். வேறு கெப்பாசிட்டன்ஸ் மட்டும்தான் டைஎலக்ட்ரிக் வைக்கிறனால இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பேசிக் நாலேஜ் நமக்கு போதும் கெப்பாசிட்டன்ஸ் வந்து கேட்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. நம்ம சொன்ன மாதிரி எல்லா வருஷம்லேயும் ப்ராப்ளம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2019 கேட்டக்கூடிய இந்த ப்ராப்ளம் லேட்டஸ்ட் ப்ராப்ளம். ஒரு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ வந்திருக்கு? கெப்பாசிட்டன்ஸ் இஸ் பீயிங் சார்ஜ் 20 மைக்ரோ ஃபேரட். சின்னு எழுதிக்கலாம். C ஈக்குவல் டு 20 மைக்ரோ ஃபேரட் இருந்திருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து இட் இஸ் சார்ஜ் என்ன ரேட்டில் சார்ஜ் ஆகுது, ஒரு செகண்டுக்கு என்ன ரேட்டில் சார்ஜ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து யூனிட்டை பாருங்கள், 3 வோல்ட் பர் செகண்ட் இருக்குது. வோல்ட் பர் செகண்ட்னா நம்ம சார்ஜ் பண்ணுற ரேட்டு. அப்போ நான் என்ன எழுதுனா சார்ஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த ரேட்டுங்கிறனால நான் என்ன எழுதுறேன் dV/dt. இது கரெக்டாக வோல்டேஜ் பொட்டன்ஷியல் பெர் டைம். அது வேரி ஆகிட்டே இருக்குது. பெர் டயத்தை பொறுத்து இந்த வேல்யூ இருக்கிறனால நான் dV/dtன்னு போட்டிருக்கேன். ஒரு வேரியபிளாக அவங்க கொடுக்குறனால dV/dtன்னு பண்ணிவிட்டு கண்டக்ஷன் கரண்ட்டு அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் த்ரூ த பிளேட் ஆஃப் கெப்பாசிட்டர் வுட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது கரண்ட்டு, கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும். கண்டக்ஷன் கரண்ட்டுங்கிறது என்னது? ஜஸ்ட்டு நம்ம எப்பயும் கால்குலேட் பண்ணக்கூடிய IC, அதாவது dQ/dt பண்ணோம்னா IC ஈக்குவல் டு dQ/dt பண்ணோம்னா இதுதான் கண்டக்ஷன் கரண்ட். நார்மலாக எப்பவுமே Q/T பண்ணுறது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடிங்கிறது என்ன பார்த்துருப்பீங்க, மீடியமை பொறுத்து dQ/dt, ε0 into dQ/dt. இதெல்லாம் நம்ம ஃபார்முலா பண்ணியிருப்போம். பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன தேவை, என்ன நாலேஜ் தேவை அப்படின்னா கண்டக்ஷன் கரண்ட்டும் இண்டக்ஷன் கரண்ட்டும் ஆல்வேஸ் ஈக்குவல்னு தெரிஞ்சிருந்தால் போதும். கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் எப்பயுமே ஈக்குவல்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். எப்போ எல்லா கண்டிஷன்லையுமே ஈக்குவல் ஆல்வேஸ். ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும் மாறும். எப்போ அப்படின்னா இந்த பேரல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு நடுவில் இன்சுலேட்டர் வச்சிட்டோம்னா கண்டக்ஷன் கரண்ட்டு வயர் மூலிமா கரண்ட் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து இன்சுலேட்டரில் போகாமல் இருந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டே இல்லாமல் இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். அப்போ அதெல்லாம் ரொம்ப ரேரான கேஸ். அந்த கேஸ் நம்ம கொடுக்க போகிறதில்ல. அந்த கேஸில் கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் ஆக போகிறதில்ல. அப்போ நமக்கு எப்பயுமே ஆல்வேஸ்ன்னு நினச்சிக்கோங்க. நான் ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஆல்வேஸில் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ஸ் இல்லை. அப்போ ஆல்வேஸ் ஐடி வந்து ஐசின்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணாமே ஆன்சர் சொல்லிடலாம். ஆப்ஷன் பாருங்கள், எந்த இடத்துல 2 வேல்யூ வந்து ஈக்குவல் வேல்யூவாக இருக்கோ அதுதான் ஆப்ஷனு. ஆனால் ரெண்டுமே ஜீரோவாக இருக்காது. ஏன்னா ஒரு பொட்டன்ஷியல் வந்து நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக 4வது ஆப்ஷன் இருக்க முடியாது. ரெண்டுமே 1லேயும் 3 ஆப்ஷன் 1, 3 ரெண்டுலேயுமே ஈக்குவலாக இல்லை. கொடுத்த ஆப்ஷன் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ அதை ரெண்டையும் விட்டுறலாம். 4வது ஆப்ஷனில் 0 இருக்குது. 0 இருக்க முடியாது. ஏன்னா கண்டக்ஷன் கரண்ட் இருக்கும். பொட்டன்ஷியல் வந்து ட்ராப் இருக்கனால கண்டக்ஷன் கரண்ட் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 2 தான் ஆன்சரு. ஆனால் நம்ம கால்குலேஷன்னா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துருவோம். இப்போ நமக்கு C ஈக்குவல் டு Q/V நமக்கு இது ஃபார்முலா தெரியுமா? இந்த Q என்ன செய்யலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். Q ஈக்குவல் டு CV வருமா? இந்த Qக்கு பதிலாக dQ/dt. ஏன்னா கண்டக்ஷன் கரண்ட்டு dQ/dt, IC ஈக்குவல் டு dQ/dt. அதுக்காக dQ/dt எழுதிக்கிறேன். C இன்ட்டு இந்த இதை வந்து என்ன ஆகும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே C கான்ஸ்டன்ட், கெப்பாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது வந்து வேரியபிள் பொட்டன்ஷியல். அப்போ இது dV/dtன்னு வருது. இந்த dQ/dt தான் நமக்கு என்னது, IC கண்டக்ஷன் கரண்ட்டு. சியோட வேல்யூ வந்து 20 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருக்காங்க. 20 × 10⁻�6 போட்டுக்கிறேன் மைக்ரோவுக்கு. dV/dt 3 அது SI யூனிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எப்படி வருது, 60 மைக்ரோ ஃபேரட்னு வருது. இந்த 60 மைக்ரோ ஃபேரட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஐடிக்கும் ஈக்குவலாக இருக்கும். இதுபடி ஐடிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஐடி இஸ் ஆல்சோ 60 மைக்ரோ ஃபேரட்டு. ஆப்ஷன் 2ங்கிறது ஆன்சரு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சால்வ் பண்ணாமே கொஞ்சம் நாலேஜோடு பண்ணியிருந்தோம்னா டக்குன்னு ஒரே செகண்டில் பண்ண முடியும். 2018 கேட்டிருந்த கொஸ்டினும் பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன்
ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐசோலேட்டட் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் சரிங்களா. இதெல்லாம் ப்ளஸ் சார்ஜ்னு வச்சுக்கலாம், இந்த பக்கம் மைனஸ் சார்ஜ்னு வச்சுக்குவோம். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கோங்க. டின்னு வச்சுட்டு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கா இல்லையான்னு கேட்குறேன். எல்லா ஆப்ஷன்லையுமே டிஸ்டன்ஸை ரிலேட் பண்ணி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை தவிர இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது லீனியர்லி ப்ரொபோஷனல், அதுக்கப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அப்புறம் ஸ்கொயர் ரூட்டு, இந்த மாதிரி டிஸ்டன்ஸை ரிலேட் பண்ணி கொடுத்துருக்கனால நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கும் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் உள்ள ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸுக்கும் என்ன ரிலேஷனுங்கிறத நம்ம அரைவ் பண்ணணும். அப்படி அரைவ் பண்ணிட்டோம்னா அதை டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லை என்ன டிபெண்டன்ஸு அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எழுதுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு என்ன தெரியும், QE, இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதில் Q அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஃபீல்டு என்னது, Qங்கிறது சார்ஜ், அதனால் அதை அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். இந்த Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் என்ன டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம், சிக்மா E ஈக்குவல் டு சிக்மா பை 2πε0. இது வந்து சார்ஜ் டென்சிட்டி சிக்மாங்கிறது. ஸோ சிக்மா 2ε0. இந்த சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், சிக்மா ஈக்குவல் டு சார்ஜ் டென்சிட்டி வந்து சார்ஜ் பை ஏரியா, Q பை ஏரியா. ஸோ அதை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ Q பை ஏரியானா இதுக்கு பதிலாக Q பை A, அப்போ Q இதே Q ஸ்மால் Q போட்டனால ஸ்மால் Q போட்டுக்கிறேன். Q பை 2A எப்சிலான் வருமா. அப்போ இது என்ன ஆகுது, Q ஸ்கொயர்ட் 2A எப்சிலான் நாட்னு எனக்கு வந்துடுது. இப்போ இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா, Q ஸ்கொயர்ட் பை 2A எப்சிலான் நாட்டு. அப்போ இதில் வந்து இந்த DA நமக்கு எங்கேயுமே யூஸ் ஆகலை, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் DA யூஸ் ஆகலை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், F இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸு. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சரு. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருந்தால் லாஜிக்காக கேட்டிருக்காங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. இதை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அந்த டிஏ வந்து டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது. வேறு கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். கெப்பாசிட்டன்ஸுக்கான ஃபார்முலா வந்து C ஈக்குவல் டு ε0A/D. இதில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. 2017 உள்ள கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு கெப்பாசிட்டர் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஒரு பேட்டரியை போட்டு. ஸோ ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, இதை வந்து நம்ம ஒரு பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணுறோம் சரிங்களா. இந்த பேட்டரி வந்து V பொட்டன்ஷியல் கொடுக்குதுன்னு வச்சுக்குவோம். இதோட கெப்பாசிட்டன்ஸ் C. இதை சார்ஜ் பண்ணோன்னே இதோட சார்ஜ் Q இருக்குன்னு நினச்சிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிடுறோன்னு கொடுத்துருக்காங்க. பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். இது என்ன ஆகிடுது, இப்போ இந்த கனெக்ஷனில் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கு பேரலாக இன்னொன்று என்ன பண்ணுறோம், ஒரு அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர். அப்படின்னா இதில் ஏற்கனவே சார்ஜ் C இருந்திருக்கு, கெப்பாசிட்டன்ஸ் C, சார்ஜ் வந்து Q இருந்திருக்கு. இது அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டன்ஸ் C, இதில் சார்ஜே இல்லை, அன்சார்ஜுன்னு கொடுத்துருக்கறனால அந்த Q வேல்யூ 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று பேரலாக கனெக்ட் பண்ணிட்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி என்ன ஆகும், இந்த சிஸ்டத்தில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, தட் இஸ் யூவோட வேல்யூ, எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர் வந்து கூடுமா குறையுமா அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இதில் என்ன யூ வேல்யூ, யூ ஃபார்முலா நமக்கு தெரியணும், ஆஃப் CV ஸ்கொயர்டு. ஓகேங்களா, எடுத்து ஜென்ரலாக யூ இனிஷியல்னு வச்சுக்கலாம். அது என்ன இருக்கும், ஆஃப் CV ஸ்கொயர்டு இருக்கும். இது ஃபார்முலா படி, ஏன்னா இதில் வந்து C கெப்பாசிட்டன்ஸு V பொட்டன்ஷியல் இருக்கிறனால இது இருக்குது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ரெண்டாவது கேஸுக்கு C என்னவாயிருக்கு, V என்னவாயிருக்குன்னு பார்க்கணும். C வந்து என்னவாயிருக்கு, C டேஷ்னு எழுதிக்கிறேன். இந்த கேஸில் C வந்து இன்னொரு C வந்து பேரலாக போட்டிருக்கோம். ஸோ பேரலாக போட்டால் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். C டேஷ் வந்து என்னவாகும், C + C = 2C ஆகும். இதுவே சீரீஸில் போட்டிருந்தோம்னா ரெசிப்ரோக்கில் ஆட் பண்ணணும். 1/C= போட்டு 1/C1 + 1/C2 போட்டு ரெசிப்ரோக்கில் ஆட் பண்ணணும். பேரலில் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ C டேஷ்ங்கிறது வந்து 2 டைம்ஸ் ஆஃப் C இருக்குது. இதே மாதிரி V என்னவாயிருச்சு அப்படிங்கிறது பார்க்கணும். Vங்கிறது என்னது, V டேஷ் நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளதில் V எடுத்துக்கிட்டோம், ரெண்டாவது உள்ள V டேஷ் எடுத்துக்கிறேன். இந்த V டேஷ் வந்து என்னன்னா சார்ஜ் பை கெப்பாசிட்டி, V = Q/C. ஃபார்முலா வந்து என்னது, Q/C. இப்போ நியூ Qங்கிறது என்னென்னு தெரியணும். Q வந்து இங்கே ஒரு Q, இங்கே Q0 இருக்குது. அப்போ Q + 0 டிவைடட் பை Cங்கிறது என்ன ஆயிடுச்சு, 2C ஆயிடுச்சு. அப்போ இது Q/2Cன்னு இருக்குது. ஓகேவா, இந்த ரெண்டு புது வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம U ஃபைனல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி என்னென்னு பார்த்தலாம். ஆஃப் இன்ட்டு சியோட வேல்யூ வந்து 2 டைம்ஸ் ஆஃப் C இன்ட்டு V ஸ்கொயரோட வேல்யூ புது வேல்யூ வந்து Q ஸ்கொயரா, Q/2C த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ ஹோல் ஸ்கொயரை எடுத்து நம்ம எழுதுனோம்னா ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு 2C இன்ட்டு
q ஸ்கொயர்ட் பை 4c² வரும். ஸோ இந்த 2 இதையும் கட் பண்ணலாம். இது 1 டைமு, இது 2 டைமு ஆஃப் cv² qc. இந்த qcயை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், ஆஃப் இன்ட்டு சி இன்ட்டு இங்கே வந்து q²/c² இருக்கா. இந்த q²/c² நமக்கு என்ன தெரியும், q²/c²ங்கிறது v². ஸோ டினாமினேட்டரில் ஏற்கனவே ஒரு 2 இருந்திருக்கு. இந்த 2 வந்து நான் இப்போ காமன் அவுட் எடுத்துக்கிறேன். டினாமினேட்டருக்கு 2 எடுத்துட்டா மீதி உள்ள என்ன இருக்குது, ஆஃப் சி, இதை v²ன்னு போட்டுக்கலாம். இதுதான் இனிஷியல் எனர்ஜி. அப்போ ஃபைனல் எனர்ஜிங்கிறது வந்து ஆஃப் இன்ட்டு u இனிஷியலாக இருந்திருக்கு. இது வந்து இந்த டினாமினேட்டரில் உள்ள 2 வந்து 1/2 அவுட் எடுத்துருக்கோம். அப்போ எடுத்துட்டோம்னா 1/2 u இனிஷியலாக இருக்குது. அப்போ என்னென்னா டிக்ரீசஸ் பை 2 டைம்ஸு அப்படிங்கிறது ஆன்சர். இதே மாதிரி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டரை வச்சு 2016 கேட்டக்கூடிய கொஸ்டின் பாருங்கள். டயக்ராமில் ஃபஸ்ட்டு 1வது பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 1வது பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியிருந்தால் 2 மைக்ரோஃபேரட் வந்து கனெக்ட் ஆகுது. அதை டிஸ்கனெக்ட் பண்ணி 8 மைக்ரோஃபேரட்டில் கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். அதில் வந்து என்ன எனர்ஜி டிசிபேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எப்பொழுதும் போல் இந்த இனிஷியல் ஃபஸ்ட்டு இருக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ணும்போது இனிஷியல் எனர்ஜி வந்து ஆஃப் cv². இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி போன ப்ராப்ளம் பண்ண அதே ஸ்டெப்பு u ஃபைனலும் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது. ஆனால் டிசிபேஷனும் போது எவ்வளோ லாஸ் இருக்குங்கிறத மட்டும் பர்சன்டேஜில் சொல்லணும், அவ்வளோதான். இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆஃப் இன்ட்டு சியோட வேல்யூ வந்து இப்போ 2 மைக்ரோஃபேரட் வந்து லிங்க் ஆயிருக்கு. 2 மைக்ரோஃபேரட்னா 2 × 10⁻⁻6 இன்ட்டு வியோட வேல்யூ கொடுக்கல, வீனே கொடுத்தனால ஜஸ்ட் வீனே எடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு எப்படி வருது ஆன்சரு, ஆஃப் இது 2 கட் பண்ணிடலாம். 2 கட் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட்டு v வந்து v² இருக்கும். அப்போ v² × 10⁻⁻6 ஜூல்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு உள்ள எனர்ஜி, இனிஷியல் எனர்ஜி. இப்போ ஃபைனல் எனர்ஜி வேணும். ஃபைனல் எனர்ஜினா ஃபைனலாக c என்ன வேல்யூ அண்டு f என்ன வேல்யூ வேணும். அப்போ சியோட வேல்யூ c' வந்து என்னது, போன ப்ராப்ளம் மாதிரியே c1 + c2 போட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 + 8 மைக்ரோஃபேரட்டுங்கிறது 10 மைக்ரோஃபேரட் ஆயிடுது. சரிங்களா. இதே மாதிரி v' வேல்யூ என்ன வரும், q/c போடுவோமா. q சார்ஜ். இப்போ இருங்க, q/c' போடணும். இந்த q பதிலாக நம்ம என்ன எழுதலாம், q = c × v எழுதலாம் இல்லையா. c × v பண்ணோம்னா வியோட வேல்யூ இங்கே இருக்குது, சியோட வேல்யூ 2 × v × 10⁻⁻6. சார்ஜுக்கு வந்து நான் இதை வந்து சியோட வேல்யூ c × v, q = cvன்னு எழுதலாமா. இந்த c வந்து 2 × 10⁻⁻6 இன்ட்டு v வந்து ஜஸ்ட் வீனே கொடுத்துருக்கனால இதைத்தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஏன்னா இது மட்டும்தான் சார்ஜ் ஆகுது. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் அது மட்டும் தான் சார்ஜ் ஆகிருக்கு. அடுத்து தான் நம்ம சார்ஜ் இல்லாத 8 மைக்ரோஃபேரட் கூட நம்ம அட்டாச் பண்ணுறோம். இது சார்ஜ் வேல்யூ டிவைடட் பை சியோட வேல்யூ என்ன இருக்குது, 10 ஆயிடுச்சு. 10 × 10⁻⁻6. இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா 10 × 10⁻⁻6 வந்துடுது. சிம்பிளிஃபை பண்ணும்போது இது ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ 1/5v வரும். v' வந்து 1/5v வருது. இது வந்து இதை வச்சுக்கிட்டு ஃபைனல் எனர்ஜி என்னென்னு கால்குலேட் பண்ணலாம். ஆஃப் இன்ட்டு சியோட வேல்யூக்கு பதிலாக c' வேல்யூ 10 × 10⁻⁻6 இன்ட்டு 1/5v பண்ணிக்கலாமா. 5 cv². ஓகே. half into 10 × 10⁻⁻6 into 1/25 v². இது வந்து 2 டைம்ஸு வந்து 5 டைம்ஸ். இந்த 2ஐயும் கட் பண்ணிட்டோம்னா v²/5 × 10⁻⁻6 ஜூல்ஸ்னு வரும். இப்போ 2 வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். யூஎஃப்பும் இருக்குது, யூஐயும் இருக்குது. நமக்கு லாஸ் இன் டிசிபேஷன் எனர்ஜி வந்து இனிஷியல் எனர்ஜி என்ன இருந்துச்சு, யூஐ என்ன இருந்துச்சு, இப்போ எவ்வளோ டிசிபேஸ் ஆகிருக்கு, யூஐ - யூஎஃப் × 100%. எப்போயுமே ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா அது கெயின் இருந்துச்சுன்னா, ஃபைனல் எனர்ஜி வந்து இனிஷியல் எனர்ஜியோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா யூஎஃப் - யூஐன்னு பண்ணணும். இப்போ இதை டிசிபேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இனிஷியல் எனர்ஜி தான் அதிகம். வேல்யூ பார்த்தாலே தெரியுது. இனிஷியல் எனர்ஜி வந்து v² இருக்குது. இது வந்து v²/5 இருக்குது. ஸோ ஃபைனல் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அதனால் யூஐ - யூஎஃப்
வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் எனர்ஜியை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது இன்ட்டு 100% போட்டோம்னா டிசிபேஷன் இன் பர்சன்டேஜில் கிடச்சிரும். ஈக்குவல் டு இனிஷியல் எனர்ஜி மைனஸ் v ஸ்கொயர்ட் பை 5 10⁻⁻6 வந்து அவுட் எடுத்துறேன் டிவைடட் பை இனிஷியல் வந்து v ஸ்கொயர்ட் இன்ட்டு 10⁻⁻6 இது ரெண்டையுமே கட் பண்ணிடலாம். அப்போ நியூமரேட்டில் v ஸ்கொயர்ட் மைனஸ் v ஸ்கொயர்ட் பை 5 இருக்குது. எல்சிஎம் எடுத்தோம்னா 5v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர்ட் பை டினாமினேட்டில் உள்ள 5 இந்த v ஸ்கொயர்டும் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போ 4v ஸ்கொயர்ட் பை 5v ஸ்கொயர்னு வரும். v ஸ்கொயர் கட் பண்ணிடலாம். 4/5 4/5ங்கிறது எவ்வளவு 0.8 சிம்பிளை பண்ணோம்னா இதை இந்த 100%க்கு பார்க்கும்போது 100 நான் எதுலையுமே சேர்க்கல 100%க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது 80% ஆயிரும். 80%ங்கிறது ஆன்சர். 2015 கேட்ட ப்ராப்ளம் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரு அதில் வந்து V பொட்டன்ஷியல் கொடுத்து சார்ஜ் பண்ணுறோம். அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிடுறோம். டைஎலக்ட்ரிக் வந்து நடுவில் ஆட் பண்ணுறோம். ஸோ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் சாதாரணமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதில் ஒரு K வேல்யூவில் ஒரு டைஎலக்ட்ரிக் ஆட் பண்ணால் எதெல்லாம் கரெக்டான கேஸு எது ராங் கேஸுன்னு கேட்குறாங்க. அப்போ எது இன்கரெக்டுன்னு கேட்குற போது நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வைஸாக போயிடலாம். எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் டிக்ரீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது கரெக்டாக இல்லையா? நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? U = ½ Q²/C. அப்போ டைஎலக்ட்ரிக் வைக்கும் போது சி டேஸ் ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னால் சி டேஸ் வந்து C × K டைஎலக்ட்ரிக்கோட மல்டிப்ளை ஆகும். அப்போ ½ Q² KCன்னு ஆகும். அப்போ கண்டிப்பாக டினாமினேட்டில் K ஆகுது. இது வந்து குறைய தான் செய்யும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. ஆப்ஷன் பி பாருங்கள். ஆப்ஷன் பி வந்து சான்ஸ்னு கொடுத்துருக்கோம். சான்ஸில் சேஞ்ச் இன் எனர்ஜி ஸ்டோர்டு அதை சேஞ்ச் இன் எனர்ஜி ஸ்டோர்னு மாற்றிக்கோங்க ஆப்ஷனை. எனர்ஜி ஸ்டோர் வந்து இந்த வேல்யூ வருமானு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியல் எனர்ஜி வந்து இது, ஃபைனல் எனர்ஜி வந்து இது இல்லையா? சாதாரணமாக இருந்துச்சுன்னா டைஎலக்ட்ரிக் இல்லாப்போ ½ Q²/C இருந்திருக்கும். அதுவே இருக்கும்போது 1/K மட்டும் ஆட் ஆகுது. அப்போ நம்ம சேஞ்ச் என்ன பார்க்கலாம்? UF - UIன்னு பார்த்தோம்னா ½ Q²KC மைனஸ் ½ Q²/C. இதில் வந்து ½ Q²/C அவுட் எடுத்துட்டோம்னா இங்கே 1/K இருக்கும், -1 வரும். இந்த Q²/C நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம்? நமக்கு CV² ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். we know that C = Q/V தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா CV² வந்துடும். இன்ட்டு 1 - K -1ன்னு வரும். அப்போ சேஞ்ச் இன் எனர்ஜிக்கு அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏவும் கரெக்டு, ஆப்ஷன் பியும் கரெக்டு. ஆப்ஷன் சி பாருங்கள். சார்ஜ் ஆன கெப்பாசிட்டர் இஸ் நாட் கன்சர்வ்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஆரம்பத்துலேருந்தே சார்ஜோட ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருக்கோம். குவான்டைசேஷன் அந்த மாதிரி எல்லாமே. கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. சார்ஜ் வந்து எல்லா கண்டிஷன்லையும் இட் இஸ் கன்சர்வ்டு. அது போக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் வைக்கும் போது ரிமூவ் பண்ணிடுறாங்க. பேட்ரி வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. செல்லை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ சார்ஜில் எந்த சேஞ்சுமே ஆக போகிறது கிடையாது. ஏற்கனவே என்ன சார்ஜ் வச்சுருந்தாங்களோ அதே தான் இருக்க போகுது. அதை டிஸ்கனெக்ட் பண்ணுற கேஸ் இருக்குது. அது போக சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. ஸோ இவங்க நாட் கன்சர்ன் கொடுத்து இந்த பாயிண்ட் வந்து இன்கரெக்ட் டெஃபினட்டாக தெரியுது. ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். ஃபோர்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட் டிக்ரீசஸ். ஆமாம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். ஆல்சோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிக்ரீஸ் ஆகும். டைஎலக்ட்ரிக் வைக்கும் போது கெப்பாசிட்டன்ஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டன்ஷியலும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. ஆப்ஷன் சிங்கிறது மட்டும்தான் இன்கரெக்ட். இந்த கொஸ்டின் ஒரு நல்ல கொஸ்டின். நம்மளோட நாலேஜை செக் பண்ணுற மாதிரி இருக்குது. டைஎலக்ட்ரிக் வைக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 2014 கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸு நல்லா நம்ம நாலேஜ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு பேசிக் கான்செப்ட் நல்லா புரிஞ்சோம்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணி அந்த கொடுத்த டயத்துக்குள்ளே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பிளேட் இருக்குது, ஃபுல்லாக ஃபில் பண்ணல. நடுவில் உள்ள கேப்பை இந்த பேரல் பிளேட் கெப்பாசிட்டியில் 2 பிளேட்டுக்கு நடுவில் உள்ள கேப்பை வந்து ஃபுல்லாக டைஎலக்ட்ரிக் பண்ணாமல் அந்த கேப்பில் கொஞ்சம் ஒரு K1ங்கிற ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சுருக்காங்க. கேப் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு டைஎலக்ட்ரிக் மீடியம், அது வந்து K2 இருக்குது. இது வேறு டைஎலக்ட்ரிக் மீடியம். K2 வேல்யூ வந்து வேறு இருக்குது. இது வந்து கிரேட்டர் தானாக இருக்குது. E1 வந்து லெஸ் தானே, E1 வந்து லெஸ் தென் E2 இருக்குது. லெஸ் தானே கிரேட்டர் லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, லெஸ் தென் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு, அதுக்கப்புறம் தான் இன்னொரு பிளேட் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். நமக்கு டைஎல் வைக்கிறனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து குறையும். இது வந்து பேசிக் ஐடியா. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ கிராஃபில் வந்து ஃபஸ்ட் என்ன ஆகும்?
இங்கேருந்து இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும், எனி லிமிட் ஏதாவது ஒரு லைன் கண்டிப்பாக இப்படி தான் ஸ்டார்ட் ஆகணும். இந்த கேப் வரையும் ஒரே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ இங்கே வரும்போது என்ன ஆயிடுச்சு, இங்கே டைஎலக்ட்ரிக் இருக்குது, டைஎலக்ட்ரிக்லாம் கண்டிப்பாக ஃபீல்டு குறைஞ்சிட்டு இந்த கேப்புக்குள்ளே போகும்போது அதே ஃபீல்டு மெயின்டைன் ஆகும், அந்த குறைஞ்ச ஃபீல்டு மெயின்டைன் ஆகும். திரும்ப ஏர் வந்துருச்சு, திரும்ப ஏர் வந்தால் திரும்ப ரைஸ் ஆகும். இந்த ஏருக்கு என்ன வேல்யூ இருந்தோ அதே வேல்யூவில் இந்த ஏர் கேப்பில் கன்டினியூ ஆகும், மீடியம் இல்லாத கேப்பில் கன்டினியூ ஆகும். அகைன் ஒரு டைஎலக்ட்ரிக் வருது, அப்போ கண்டிப்பாக குறைய போகுது. எப்படி குறையணும்னா இந்த K2ஓட வேல்யூ வந்து K1ஓட பெருசாக இருக்குது பாருங்கள். K1 வந்து லெஸ் தென் K2, அப்போ K2 வந்து இதை விட அதிகமாக இருக்குது. அப்போ இதை விட அதிகமான டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வைக்கும் போது அதை விட அதிகமாக E வேல்யூ வந்து குறையும். சரிங்களா, குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு இதே வேல்யூ மெயின்டைன் பண்ணும். வெளியே வந்தோடனே திரும்ப ஏரோட வேல்யூ மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரியான கிராஃப் இருக்கும். இந்த கிராஃப் வந்து நமக்கு காட்டுறது வந்து ஆப்ஷன் சி உள்ள கிராஃப் வந்து கரெக்டாக இதை நமக்கு டிபிக் பண்ணுது. இதுதான் E1ஓட வேல்யூ, இது E2ஓட வேல்யூ. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்னும் கூடும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்னும் குறையும். இந்த ப்ராப்ளம் இது வந்து 3 தடவை ரிப்பீட்டான ப்ராப்ளம். 2012, 2011, 2008. அதனால தான் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். எனர்ஜி தான் கேட்குறாங்க. எனர்ஜியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கேட்குறாங்க. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்லேயே எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கேட்குறாங்க. எனர்ஜி ஃபார்முலா நமக்கு தெரியும், ½ இல்லை ½ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கக்கூடிய ஃபார்முலாவில். இதில் தேவையானது மட்டும் இந்த சி வேல்யூலேருந்து வி வேல்யூ ரெண்டுமே நம்ம ஃபீல்டை வச்சு அப்ளை பண்ணணும். ஸோ ஆஃப் சிக்கு பதிலாக பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இதோட வேல்யூ நம்ம என்னென்னு டெரைவ் பண்ணியிருப்போம், ε0A/d பண்ணியிருப்போமா, அது போட்டுக்கோங்க. வி வந்து நமக்கு என்ன தெரியும், வி ஈக்குவல் டு E ஈக்குவல் டு V/d. இதில் வந்து V ஈக்குவல் டு ED போடலாம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்காக நான் இதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ E² D² வரும். அப்போ இந்த D இதோட பவர் கட் பண்ணிக்கலாம். ½ ε0A E²d ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆப்ஷன் சி இல்லையா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஃபார்முலா டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இது ரிப்பீட்டடாக 3 வருஷம் கேட்டிருக்காங்க நீட்டில். அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் ரிப்பீட் ஆகும், அதுக்காக தான் சொல்லிடுறேன். இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அதில் எனர்ஜி இதை வச்சு தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவும் பொட்டன்ஷியலை பொறுத்தளவில் E = -dV/dx அதில் வெக்டார் ஃபார்மில் கேட்கக்கூடிய கொஸ்டினும் ரொம்ப முக்கியமானது. இந்த யூனிட் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.